ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவேகிசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டூர் விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன டூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தில் உள்ள பாலருவி அந்த ஃபால்ஸுக்கு தான் நாங்கள் போயிருக்கோம். ஸோ அதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம எங்கேருந்து போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குற்றாலத்துலேருந்து நேராக பாலருவி ஃபால்ஸுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ குற்றால விலாக் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கிளைமேட் வந்து செம்மையாக கூலிங்காக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே பனி மூட்டமாக தான் இருக்கும். மழையவே மூடுற மாதிரி பனி. ஃபுல் அண்ட் ஃபுல் பனி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வெயிலே அவ்வளோவா இல்லை. உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே பார்த்தாலுமே பச்சை பசேல்னு தான் இருக்குது. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம். பட் டைம் இல்லை, அதனால் நாங்கள் எடுக்கலை. நீங்கள் இந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பாலருவி வந்து பார்த்திங்கன்னா 300 அடி உயரத்தில் தான் இருக்குது. ஸோ அது வந்து மலை மேலே ஏறி தான் போகிற மாதிரி இருக்கும். அதுதான் என்ட்ரன்ஸு. ஓகேங்களா? ஸோ மலைக்கு மேலே ஏற போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வளைவுலலாம் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு. ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகை காற்று அதெல்லாமே நேச்சுரலாக சூப்பராக இருந்தது. எத்தனை பேர் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிங்கன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பாலருவி பார்த்திங்கன்னா, கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் இது ஒரு சுற்றுலா தலமாக பிரபலமாயிருக்கு. சரிங்களா? இந்த அருவி வந்து கேரளா டு தமிழ்நாடு எல்லைக்கு பக்கத்தில் புனலூர் டு செங்கோட்டை போகிற வழியில் தான் கொல்லம் மாவட்டம் இருக்குது. அதில் ஆரியங்காவுக்கு 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பாலருவி இருக்குது. ஓகேங்களா? இந்த அருவி பார்த்திங்கன்னா சுமார் 300 அடி உயரத்துலேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வீடியோ எடுக்கிறதுக்காண்டியே நாங்கள் காரை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே பசுமையாக இருக்குது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து இந்த அருவி இருக்கிறதுனால காடுகள் வந்து இந்த அருவியை வந்து நல்லா சூழ்ந்து இருக்கிறது. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு நல்லா பசுமையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடர்ந்த காடு தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதில் இடையில வந்து பார்த்திங்கன்னா, மங்கீஸோட செய்ட்டைகள்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரியான மரம். ஸோ அந்த மரம் ஃபுல்லாமே மங்கிகள் தான். ஸோ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த குரங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தில் ஏறி அங்கிட்டும் இங்கிட்டும் தாவி தாவி விளையாண்டுக்கிட்டு இருக்குது. இந்த மரம் ஃபுல்லாகவே குரங்கு தான். இதில் ஒரு பேபி குரங்கு இருக்குது. நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா குட்டியாக அழகாக இருக்கும் அந்த பேபி குரங்கு. நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த வச்சிருக்கு பார்த்தீங்களா, குட்டியோண்டாக இருக்கும். இப்போ அவங்களுக்குள்ளேயே அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் என்ட்ரு ஆவாங்க. அவங்களும் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. பார்த்தீங்களா எப்படி வர்றாங்கன்ட்டு? இதோ வந்துட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குரங்குகள் சேட்டையெல்லாம் பிடிக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா அது எப்படி தாவுதுன்ட்டு? இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தாவி தாவி விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மரம் ஃபுல்லாக குரங்கு தான். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியோடு போயிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து கார் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி இருக்குது. நேச்சுரலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோடு போங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து இந்த மாதிரி போகும்போது வழியில் வந்து ஒரு ஷாப்பை பார்த்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து அதை தடை பண்ணியிருக்காங்க. பட் கேரளாவில் வந்து அது போய்கிட்டு தான் இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லாட்ரி டிக்கெட்டு தான். ஓகேங்களா? ஸோ கேரளா பார்டர்லேருந்து வரிசையாக வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா, இந்த சைடு வந்தால் தமிழ்நாட்டு பார்டர், அந்த சைடு வந்தால் கேரளா பார்டர், அந்த மாதிரி வச்சு நாங்கள் காமெடி பண்ணிகிட்ருந்தோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வடிவேல் டயலாக் கூட வரும். என்ன கொடுது இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். இந்த அருவிக்கு ஏன் பாலருவின்னு வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து வெள்ளையாக பால் போல் வர்றதுனால பாலருவின்னு பேர் வந்துச்சான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
கேரளா பார்டரில் என்ன இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ லாட்ரி டிக்கெட் ஷாப் தான். ஸோ வரிசையாக ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். 2 பக்கமே கடை வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பாலருவிக்குள்ளே போகலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பாலருவியோட என்ட்ரன்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும். சுற்றி காடு, நடுவில் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இதே கொஞ்சம் தூரம் போனோன்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வரும் ரைட் சைடில். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பில் கவுண்டர் வரும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரில் வந்து அருவிக்கு போக முடியாது. அவங்களே செப்பரேட்டாக பஸ்ஸு வச்சுருக்காங்க. சரிங்களா. ஸோ அதில் வந்து மினிமம் 30 மெம்பர்ஸாவது ஏற்றிட்டு போவாங்க. 30 பேர் இருந்தால் தான் அந்த பஸ்ஸுலேயே ஏற்றுவாங்க. ரிட்டன் அவங்களே வந்து இறக்கி விட்ருவாங்க. நம்ம இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு இங்கே தான் போய் டிக்கெட் எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணுறோம். சரிங்களா. ஏன்னா 30 பேராவது இருக்கணும். அப்படின்னா தான் பஸ்ஸு ஃபுல்லானால் தான் பஸ்ஸை எடுப்பாங்களாம். ஓகேங்களா. இப்போ வந்து நாங்கள் இருக்கும்போதே 30 பேர்த்துக்கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அதனால் பஸ்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நாங்கள் பஸ்ஸில் ஏறுறோம். இப்போ சீட்டு ஃபுல்லானதுக்கப்புறம் தான் பஸ்ஸை எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போலாம் தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா. ஸோ வந்து எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ பஸ்ஸை வந்து எடுக்க போகிறாங்க. நான் அந்த சவுண்டோடு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ பஸ்ஸு வந்து மூவ் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுற்றி தான் போகும். செம்மையாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் காடு தான் ஃப்ரெண்ட்ஸ். அடர்ந்த காடு. அந்த மூலிகை காற்று சூப்பராக இருந்தது. ஓகேங்களா. ஸோ அந்த காற்று வந்து நம்ம மேலே படும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா. எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வேனில் தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ கீழேருந்து மேலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும். ஓகேங்களா. ஸோ அவங்களே சேஃபாக கூட்டிகிட்டு போய் கொண்டு வந்து விட்டுடுறாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் காடு தான். இப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா சுற்றி காடாக இருக்குது. இடையில வந்து கீழே பாறைகள், அதுக்கு மேலே தண்ணி போய்கிட்டே இருக்கும். ஸோ நல்லா டீப்பாக பார்த்தா உங்களுக்கே தெரியும் தண்ணி போகிறது. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எப்படி கொண்டு போகிறாங்களோ அதே மாதிரி சேஃபாக 30 பேர் ஆன உடனே திரும்ப அந்த வேன் ஃபுல்லானதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து கொண்டு வந்து விட்டுடுறாங்க. ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ வளைஞ்சு தான் போகணும். இந்த ரோட்லலாம் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு தான். நல்லா சேஃபாக கொண்டு போய் விட்டாங்க. டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு 70 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரனுக்கு வந்து 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, கீழே தண்ணி போகிறது தெரியும் அப்படின்ட்டு. இப்போ நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கீழே வந்து தண்ணி போகிற அந்த சத்தம் முதற்கொண்டு அப்படி தான் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா. ஆனால் லைட்டாக தான் தெரியும். நல்லா டீப்பாக தெரியாது. ஏன்னா மரமெல்லாம் அதை மறைச்சிருக்கு. சரிங்களா. இப்போ வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அருவி வந்துடும். சரிங்களா. இந்த தண்ணியோட சத்தத்தை கேட்டிங்களா, எவ்வளோ சவுண்டு வருதுன்னு. பாதி தண்ணியோட சவுண்டு, பாதி வண்டியோட சவுண்டு, ரெண்டுமே பயங்கரமான சத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி டைமில் எத்தனை பேர்லாம் என்ஜாய் பண்ணிங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிளேஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. பாருங்கள் ரோடெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்ட்டு. இப்போ வந்து நம்ம அருவியை வந்து நெருங்கிட்டோம். ஆனால் போன உடனே வந்து அருவி வராது. அதுக்கும் மேலே நம்ம போகணும். ஏன்னா அங்கே வந்து ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம நடந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேன் வந்து பார்க் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து சும்மா அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க அருவி மாதிரி. ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து நாங்கள் வேன்லேருந்து இறங்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ்லேருந்து போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம மேலே போகணும். ஆனால் கீழே வந்து தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரிட்டர்ன் போகிறவங்க வந்து க்யூவில் நின்றுட்டுருக்காங்க வேனில் ஏறுறதுக்காண்டி. ஓகேங்களா. ஸோ அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டம் நிற்குதுன்னு. ஸோ டைம் ஆக ஆக வந்துக்கிட்டே தான் இருக்காங்க அதை பார்க்குறதுக்கு. சரிங்களா.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே போய்க்கிட்டே இருக்கணும். இதில் வந்து குரங்குகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருந்தோம்னா ரொம்ப சேஃபாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வித்தியாசமான ஒன்று இருந்துச்சு. ஸோ அது என்னன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்னன்றதை பார்த்தாலே பயங்கரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, தூரத்துலேருந்து பாருங்கள் அருவி கொட்டுறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனோட சத்தம் வந்து காதை கிழிக்குது, அவ்வளோ சவுண்டு. ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம மேலே போகலாம். முன்னாடி பாப்பா எல்லாம் போயிட்டுருக்காங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுனால நான் பின்னாடி வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா, இந்த அருவியை நெருங்க ஒரு சைடு ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு சைடு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. எப்படி நம்ம குளிக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம மேலே போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் நாங்கள் போகலை. எல்லாருமே அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நம்ம மேலே ஏறி போனோம்னா அருவியை வந்து பக்கத்தில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து அந்த ஃபால்ஸுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த குரங்கு வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கும். இங்கே வந்து குரங்கு வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ போகும்போது நம்ம பேக்கில் ஏதாவது ஸ்நாக்ஸு திங்ஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து பிடிக்கிட்டு ஓடியே போயிடும். சரிங்களா, ஸோ நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஸ்நாக்ஸ் போனாலும் பரவாயில்ல, செல்ஃபோன் வாட்ச் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த அருவி பக்கத்தில் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பாலம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ 2 சைடுமே தண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பாலத்தை தாண்டினதுக்கப்புறம் தான் நம்ம அருவிக்கிட்டேயே நெருங்க முடியும். சரிங்களா, அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மீன்கள்லாம் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நான் க்ளோஸ் அப்பில் தான் எடுத்திருக்கேன். அந்த பார்த்திங்களா எப்படி ஓடுதுன்னு பாருங்கள் மீன். ஸோ ஒவ்வொன்றும் அழகாக இருக்குது. இந்த மாதிரி நேச்சுரலாக பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா எப்படி அருவி கொட்டுதுன்ட்டு. யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்குன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருவியில். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த அருவியோட ஃபுல் சத்தத்தை நான் போடுறேன். எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அருவியோட சத்தத்தை நல்லா கேட்டிங்களா? எவ்வளோ சவுண்டு, காதே அப்படி கிழிக்குது. ஸோ சூப்பராக இருந்தது. செம்மையாக நாங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ அப்படிப்பட்ட பிளேஸ் தான் இந்த பாலருவி. ஓகேங்களா, இப்போ நாங்கள் அருவியில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே பார்த்திங்கன்னா குரங்கு வந்து குரூப்பாக இருக்குது. ஒரு லேடியோட திங்ஸை வந்து அப்படியே தூக்கிட்டு போய் ஸ்நாக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற திங்ஸ் எல்லாம் பாறை மேலே தூக்கி வீசி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் போகிறவங்க பொருள் கொண்டு போனீங்கன்னா சேஃபாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வேனில் ஏற போகிறோம். ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸில் நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு ரூம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சரிங்களா, ஸோ லேடிஸ்க்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க, ஜென்ஸுக்கு கிடையாது. நாங்கள் பார்த்திங்கன்னா மார்னிங் 11:00 உள்ளே என்ட்ரு ஆனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது 3:00 வரைக்கும் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ 3 மணி வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்த மணியமாக தான் இருக்காங்க. ஸோ ஃபாரினர்ஸ் முதற்கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த பிளேஸுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போகிறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லா வண்டியும் ஒன்றா போகிறதுனால ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ மெதுவாக தான் வண்டி எடுத்தாங்க. ஸோ அதுலேயே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் 6 மணிக்கு தான் லஞ்சே சாப்பிட்டு முடித்தோம். ஸோ அவ்வளோ டிலே ஆகிடுச்சு இந்த டிராஃபிக்னால். அடுத்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு என்னன்றதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் ஃபேமிலியோடு கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோடு விசிட் பண்ணுற ஒரு நல்ல பிளேஸ் தான் இது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பகுதி பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.